Hello students, இது வீடியோ நம்பர் 3. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th செப்டம்பர் ஷிஃப்ட் 3 ஓட பாலிட்டி क्वेश्चंस. ஆல்ரெடி நம்ம ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஓட பாலிட்டி क्वेश्चंस பார்த்துட்டோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படினாலும் பார்த்துக்கோங்க. and then நம்ம சேனல்ல வந்து ஒரு சில முக்கியமான வீடியோஸ் அப்படிங்கறது ரீசன்ட்டா அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த டார்கெட் சிஜிஎல் அதுக்கான எப்படி அப்ரோச் பண்ணலாம் சிஜிஎல் 2025 எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக வந்து பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி புக் லிஸ்ட்டுக்கான ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டியோட நம்ம ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ ஷிஃப்ட் 3 தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which article of the Indian Constitution prohibits providing of any religious instructions in the educational institution maintained by the state? Okay, ஒரு government aided institution, அதாவது government institutions ரெண்டுல ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல government aided or government institution அதுல வந்து religious instructions அப்படிங்கறது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுல ரிலீஜியஸ் சம்பந்தமான ஆர்டிகல் எதுன்னு தெரிஞ்சாலே உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். ஓகேவா, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 25 இருந்து 28 வரைக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போ 25 to 28ல இருக்கக்கூடிய ஒரே ஆர்டிகல் 28 மட்டும்தான் இங்க இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சரா இருக்கும். பட் கரெக்டா எக்ஸாக்டா 28ஓட எக்ஸ்பிளனேஷனுமே அதுதான் சொல்லுது. ஓகே, ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்க வேணா போய்க்கலாம், அதை யார் வேணா அட்டன் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இந்த மாதிரியான ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க கூடாது. ஓகே, ரீசெண்டா தமிழ்நாட்டுல கூட ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்கூல்ல ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு, அப்படி கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 28ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது பத்தின முக்கியமான ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி இது எல்லாமே எந்த பார்ட்ல இருக்கு? பார்ட் 3 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். உங்களுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தான் அதிகமா வரும். ஓகே, நம்ம 3 வீடியோ பார்த்துட்டோம். 3 வீடியோலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 12ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம 6 ரைட்ஸா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் ரைட் டு ஈக்வாலிட்டி. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும். அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது ஆர்டிகல் 23 and 24. இந்த ரெண்டு ஆர்டிகலும் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25ல இருந்து 28 வரைக்கும். அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், cultural and educational rights, இது 29, 30. இது ரெண்டும் வந்து cultural and educational rights. அடுத்து ஆர்டிகல் 31 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் இருந்தது. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்தது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, பட் இப்போ இது வந்து கிடையாது. ஓகே, இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்போ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா 44th amendment 1978. ஓகே, இந்த அமெண்ட்மெண்ட்ல இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணி இப்போ இது எங்க இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 300A வந்து இந்த ஆர்டிகல் வச்சிருக்காங்க. ஓகேவா, மொத்தம் நம்ம எத்தனை ரைட்ஸ் சொன்னோம்? மொத்தம் 6 ரைட்ஸா? ஓகே, 1 2 3 4 5 ரைட் டு ப்ராப்பர்ட்டி இல்ல. லாஸ்ட் ஆர்டிகல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், அந்த 5 ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்.
இது ஆர்டிகல் 32. ஓகேவா? இதுல இருந்தும் நம்ம கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். இந்த பேட்டர்ன் படிச்சு வச்சிட்டீங்கனாலே போதும். இதை வச்சே வந்து அந்த ஆர்டிகல் எந்த கேட்டகரியில வரும் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 14 to 18 அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பத்தி மட்டும்தான் பேசும். ஓகேவா? எல்லாருமே ஈக்குவல், யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது 14 to 18. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அப்போ நம்ம விருப்பப்பட்டதை பேசிக்கலாம், ஆயுதங்கள் இல்லாம வந்து நம்ம கூட்டம் கூடிக்கலாம், சங்கங்கள் உருவாக்கிக்கலாம், இந்தியாவில் நீங்க எங்க வேணா போய்க்கலாம், எங்க வேணா வீடு வாங்கலாம், என்ன வேலை வேணா செய்யலாம். அந்த மாதிரி எல்லா தனி மனித சுதந்திரத்துக்குமானது வந்து 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கும். அடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 23 and 24 ரெண்டுமே எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய தொழிலாளி, அதுக்கப்புறம் வந்து குழந்தை தொழிலாளி. 23 வந்து ஃபோர்ஸ்ட் லேபர், 24 வந்து சைல்ட் லேபர். இதை பத்தி தான் சொல்றாங்க. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், இதுல இருந்து நம்ம கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்களா? இப்போ அதுல இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 25. ஓ, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். ஓகே, ரிலீஜனுக்கான ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்ஸ்னு சொல்லி. என்னென்ன ரைட்ஸ் அப்படின்னா நம்ம பிடிச்ச மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மதத்துல இந்த விஷயங்கள் இருக்கு, நீங்க அதை பண்ணணும் அப்படின்னா அது வந்து உங்க விருப்பம், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை யாருக்காவது வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை வந்து ப்ரீச் பண்ண போறீங்க, மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க அப்படின்னாலும் அதுக்கான அலோடும் கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அதில் சொல்ற விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அதை மற்றவங்களுக்கும் நம்ம போய் சொல்லலாம். இது எல்லாமே ஆர்டிகல் 25ல இருக்கு. அடுத்து 26ல வந்து ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னா மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த மதம் சார்ந்தவங்களே பார்த்துக்குவாங்க. இதுக்கு போய் கவர்மெண்ட் தனி ஒரு ஆக்ட் போட்டு அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், ரிலீஜியஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் 26. ஓகே, அடுத்து 27, 28 ரெண்டு இருக்கா? இது இங்க மேல எழுதுனா பார்த்துக்கோங்க. 27 என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்ஸேஷன். ஓகே, டாக்ஸேஷன்ல இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை, நோ டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 27 வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. எதுக்கு அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து மதத்தை பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அதுக்காக ஃபாரின்ல இருந்து இப்போ கிறிஸ்டியன் மதம் பரப்பணும் அப்படிங்கிற ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஃபாரின்ல இருக்காரு, அவர் இங்க இருக்க ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து நீங்க இங்க வந்து ஒரு அதுக்கான ஒரு இந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம மதத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க, அது மூலியமா அதை பிடிச்சி நிறைய பேர் வந்து நம்ம மதத்தை வந்து நம்ம மதம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஃபண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபண்ட் இங்க இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து வரும். அப்ப அது அவருக்கு ஒரு இன்கம் தானே கன்சிடர் ஆகும். அந்த இன்கம் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு இன்கமா வரும்போது, அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மதத்தை பரப்புறதுக்காக ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுதான் 27. அடுத்து 28 அப்படிங்கிறது ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மத போதனைகளை வந்து செய்யலாம், மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லலாம், நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம், மத போதனைகள்ல வந்து கலந்துக்கலாம். ஆனா வந்து ஒரு அரசாங்கத்தோட, அதாவது கவர்மெண்டோட ஸ்கூல்ஸோ கவர்மெண்டோட காலேஜஸோ கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அங்க வந்து இந்த மத போதனைகள் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதுதான் வந்து ஆர்டிகல் 28ல வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், ஆர்டிகல் 77 of the Indian Constitution deals with Vice President of India, oath of office by the Vice President, conduct of business of Government of India, term of office of the Vice President. ஓகே, இப்போ 3 ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. மற்ற 3மே வந்து வைஸ் பிரசிடென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் எதுவுமே 70க்கு மேல போகாது. ஓகே, 70க்குள்ளதான் இருக்கும். அப்போ 77 என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
ஓகேவா? இந்தியாவோட பிஸ்னஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது யார் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது வந்து ஆர்டிகல் 77. இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே யாரை பேஸ் பண்ணியிருக்கு, வைஸ் பிரசிடென்ட். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். மற்ற 3 கண்டிப்பாக வராது அப்படின்னு தெரியும். இப்போ அதை வச்சு சி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ வைஸ் பிரசிடென்ட் தான் நமக்கு முக்கியமான பர்சன், அவரை பற்றி பார்ப்போம். இப்போ வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் யார், பிரசிடென்ட் இருப்பார். ஓகேவா? பிரசிடென்ட்டுக்கு அடுத்த லெவலில் இருக்கவர் தான் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, நாட் மீனிங் அசிஸ்டன்ட் கிடையாது, அவரோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லலாம். பிரசிடென்ட் இல்லாத டைம்ல பிரசிடென்ட்டா இருக்க ஒரு பர்சன் வேணும், அதுக்காக வந்து வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அவர் வந்து டைரக்டா எலெக்ஷன் மூலியமா வர மாட்டாரு, அவரையுமே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலை பிரசிடென்ட் இல்லாத டைம்ல பிரசிடென்ட்டா இருக்கிறது. ரெண்டாவது முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நமக்கு பார்லிமெண்ட் வந்து 2 பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். 2 பார்லிமெண்ட் இருக்கு, ஒன்று வந்து லோக்சபா, இன்னொன்று வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ராஜ்யசபாக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும்ல, லோக்சபாக்கு ஸ்பீக்கர் ஒருத்தர் இருப்பாங்க, அது மாதிரி ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இதுக்கு தனியாக எலெக்ஷன்லாம் கிடையாது, யார் வைஸ் பிரசிடென்ட் வராங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த பொசிஷனுக்கு வந்து வந்துருவாங்க. ஓகேவா? அதனாலதான் இவரோட பொசிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆல்ரெடி ஒரு போஸ்டிங்ல இருந்துட்டே இன்னொரு போஸ்டிங்க்கும் நம்ம ஹெட் அப்படின்னா அது வந்து எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இவர் ரிலேட்டடான வைஸ் பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 63, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 63 தான் என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 64ல வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ராஜ்யசபா, ராஜ்யசபாவோட இன்னொரு பேர் தான் என்னது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ராஜ்யசபா. ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆர் கவுன்சில் ஆஃப் பீப்புள் அப்படி சொன்னா அது வந்து லோக்சபாவை சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க லோக்சபா, ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து ராஜ்யசபாவா இருப்பாங்க. ஓகே, அந்த ராஜ்யசபாவோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் தான் யாரு, வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 65 என்ன சொல்லுது, வைஸ் பிரசிடென்ட் டு ஆக்ட் அஸ் அ பிரசிடென்ட் டு டிஸ்சார்ஜ் ஹிஸ் ஃபங்க்ஷன்ஸ் டியூரிங் கேஷுவல் வேகன்சி இன் ஹிஸ் ஆஃபீஸ் ஆர் டியூரிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டா செயல்படுவார். அவர் என்னென்ன வேலைகள் செய்வாரோ அது எல்லாத்தையுமே இவரும் செய்வார். இது 2 தான் வைஸ் பிரசிடென்ட்டோட மெயினான வேலை. ஒன்று ராஜ்யசபாவோட சேர்மன், இன்னொன்று வந்து பிரசிடென்ட் இல்லாத டைம்ல பிரசிடென்ட்டா இருக்கிறது. ஓகேவா? இப்போ பிரசிடென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா இருப்பாரு. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னா யார் பிரசிடென்ட்டா இருப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து பிரசிடென்ட்டா இருக்கணும். இப்போ சீஃப் ஜஸ்டிஸுமே அந்த டைம்ல வேக்கண்டா இருந்தார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஜட்ஜஸ், யாராவது ஒருனா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாராவது ஒருத்தர் வந்து டெம்பரரியா புது பிரசிடென்ட் வர வரைக்கும் போடுவாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஓகே, பிரசிடென்ட் ஜாகிர் ஹுசைன், ஓகே, அவர் வந்து பிரசிடென்ட்டா இருக்கும்போது அவரோட பதவி காலத்திலே வந்து இறந்து போயிட்டார். அதனால வந்து அப்போ வைஸ் பிரசிடென்ட்டா இருந்த விவி கிரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டு அவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போயிட்டார். ஓகே, பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போயிட்டார். ஓகே, ஜாகிர் ஹுசைன் இல்லை, அவருக்கு பதிலாக யார் இருக்கணும், வைஸ் பிரசிடென்ட், அவரும் வந்து எலெக்ஷனுக்கு போயிட்டார். அப்போ 2 போஸ்ட்டுமே காலியாக இருக்கு. அப்படின்னா யார் வரணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து வரணும். இப்போ யார் வந்தாங்க அப்படின்னா ஹிதயத்துல்லா அப்படிங்கிற சீஃப் ஜஸ்டிஸ், அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து அந்த டைம்ல பிரசிடென்ட்டா வந்து இருந்தார். ஓகே, இந்த மாதிரி ஒரு முன்னாடி நடந்திருக்கு ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 66 எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் எப்படி எலெக்ட் பண்ணணும். அடுத்து 67 அவரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அவரோட பதவி காலம் என்ன அப்படிங்கிறது 6 years. அவரோட பதவி காலம் 6 years. அடுத்தது ஆர்டிகல் 68 டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் த வேகன்சி இன் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் பர்சன் எலெக்டட் டு ஃபில் த கேஷுவல் வேகன்சி. இப்போ வைஸ் பிரசிடென்ட் இல்லாத டைம்ல கண்டிப்பா அவரோட போஸ்டிங்க்கு வந்து ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 months.
பிரசிடென்ட்டுக்கும் சரி வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சரி 6 monthsக்குள்ள அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிடணும். அடுத்து 69 அவருக்கான ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அவரோட பதவி பிரமாணத்தை பத்தி சொல்றது 69. அடுத்து நம்ம 77 இப்பதான் பார்த்தோம், கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிசினஸை எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் பத்திலாம் சொல்றது 27. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த பிசினஸ் இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது ஆர்டிகல் 78 என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மெயினான டியூட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் 78. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான். ஓகேவா, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படிங்கிறது வரும். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின். A Muslim woman Protection of Rights and Marriage Act 2019 deals with the subsistence allowance in which of the following section? எந்த செக்ஷன்ல அவங்களுக்கு சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த முஸ்லீம் உமன் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது இந்த தலாக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம் இதுல. இப்போ இந்த டைவர்ஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தலாக் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தலாக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அதுல இப்போ ஏதாவது ஒரு பர்சன் இப்போ அந்த தலாக் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மேல் பர்சனை 3 வருஷம் ஜெயில் தண்டனை அவருக்கு இருக்கு, அது எக்ஸ்ட்ராவா ஃபைனும் போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபுக்கு கவர்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுக்குற செக்ஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லா செக்ஷனுமே நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே 8 செக்ஷன் இருக்கு. இதுல நம்ம கேட்கறது சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா செக்ஷன் 5ல இருக்கு சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, மற்றதெல்லாம் என்ன முக்கியமானது என்னன்னு பார்த்துக்கலாம். செக்ஷன் 3 தலாக் பி வாய்ட் அண்ட் இல்லீகல், தலாக் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, அது இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 4ல பனிஷ்மெண்ட் ஃபார் ப்ரொனவுன்சிங் தலாக், தலாக் சொல்றதுனால என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 3 வருஷம் பிரிசன் பிளஸ் ஃபைன். ஓகேவா, இதுதான் அதுக்கான தண்டனை. அப்புறம் வேற என்ன நமக்கு ஆப்ஷன் இருக்கு. 4 பனிஷ்மெண்ட், 5 அலோவன்ஸ், 6 அவங்களுக்கு ஒருவேளை மைனர் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கஸ்டடியில் எடுத்து பார்த்துக்கணும். அடுத்து 7 இப்போ அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் ஏதாவது கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ எந்த பொண்ணு இதை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ, இந்த மாதிரி எனக்கு தலாக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அவங்களும் அவங்க ஃபேமிலியோ சொல்லணும் இந்த மாதிரி இவங்களுக்கு பெயில் கொடுக்கலாம், கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் அவங்கள பெயிலோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் செக்ஷன் 7ல சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்ட். இந்த ஆக்ட் வந்தப்போ நிறைய ப்ராப்ளம் தான் இருந்தது, அதனாலதான் இந்த ஆக்டை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு ஆக்ட் வருது, அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ பெருசா போகுது, நிறைய போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்டை நம்ம கொஞ்சம் நல்லா டெப்தா படிக்கணும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, இந்த ஆக்ட் இந்த இயர் அப்படின்னு சொல்லி ஈஸியா கேட்டுட்டு போகலாம். இப்போ எதை கேட்டிருக்காங்க, அதோட செக்ஷனை கேட்டிருக்காங்க. இப்போ உள்ள போய் அந்த ஆக்டை பத்தி நம்ம தெளிவா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது under which of the following act was the power to rule India transferred from English East India Company to the British Crown? இது நம்ம ஹிஸ்டரியில வரக்கூடிய ஒரு டாபிக், மாடர்ன் இந்தியால வரும். இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் தான் நமக்கு கான்ஸ்டியூஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக்லயும் நம்ம இந்த ஆக்ட்ஸை பார்ப்போம். அதனாலதான் இதை பார்க்கிறோம். இப்போ under which of the following acts was the power of rule India transferred from English East India Company இருந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்தது எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட். ஓகேவா, அப்போ இது கிடையாது. அடுத்தது இந்த ஆக்ட்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி பண்ண கொண்டு வந்த ஆக்ட் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. சரி, இப்போ இப்படி இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க எல்லா இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பவர் எல்லாம் எடுத்ததே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். அப்படி இருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியே போயிட்டு எப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் இந்தியாவில் நடந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 கிரேட் ரிவோல்ட். ஓகே, இந்த கிரேட் ரிவோல்ட் நடந்தனாலதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இது ஒரு காரணமா சொன்னாங்க. இந்த காரணத்தினால உங்களுக்கு சரியா ஆட்சி செய்ய தெரியல, நீங்க திரும்ப இங்கிலாந்துக்கு போயிடுங்க, இனிமே நாங்க இந்தியாவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் கண்ட்ரோலுமே பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அப்ப இந்த இயரை வச்சு நம்ம சொல்லலாம் 1857ல தான் ப்ராப்ளம் நடந்திருக்கு. அப்ப இதுக்கு அடுத்துதான் அந்த ஆக்ட் வந்திருக்கணும். அப்போ ஆன்சர் என்னது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858.
ஓகேவா? ஓகே, இது பத்தின இந்த ஆக்ட் பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 1773ல தான் வந்து இந்த ஆக்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. 1773ல ஓகேவா? எது கொண்டு வராங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஆக்டை வந்து கொண்டு வராங்க. 1773ல ரெகுலேஷன் ஆக்ட், அவங்கள ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த ரெகுலேஷன் ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் நீங்க இங்க இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு 20 வருஷம் என்னது, 1793, 1813, 1833, 1853 இந்த மாதிரி ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினிவல் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி 1853 வரைக்கும் ரினிவல் பண்ணாங்க. இந்த ஆக்ட் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சார்ட்டர் ஆக்ட்ஸ், சார்ட்டர் ஆக்ட் 1, சார்ட்டர் ஆக்ட் 2, சார்ட்டர் ஆக்ட் 3, சார்ட்டர் ஆக்ட் 4 அப்படின்னு சொல்லுவோம். இயர்ஸ் வந்து இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே 20 வருஷம் 20 வருஷம் இது டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்தது 1857ல நமக்கு கிரேட் ரிவோல்ட் நடக்குது. ஓகேவா? கிரேட் ரிவோல்ட் நடக்கிறதுனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியே போகணும். அதனால என்ன பண்றாங்க, 1858ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இது மூலமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியே போயிட்டு பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்துடுறாங்க. ஓகே, அப்போ ஃபுல் கண்ட்ரோலும் பிரிட்டிஷ் கிட்ட போயிருச்சு. இப்போ பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெளியே போறதுக்கு காரணம் என்ன, 1857 ரிவோல்ட். இந்த ரிவோல்ட் எதனால நடந்திருக்கும் அப்படின்னா, இந்தியன்ஸை வந்து எதுலையுமே நீங்க அலோவ் பண்ண மாட்டீங்க, எல்லா இடத்துலயுமே பிரிட்டிஷ் தான் இருக்காங்க, இது வந்து எங்க நாடு, எங்க நாட்டுல வந்து நாங்க இல்லாம வேற ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கோவத்துல இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், மக்களை வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணும், நம்ம பக்கம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை எதுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சில் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. கவுன்சில் ஆக்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கவுன்சில் ஆக்ட்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன்ஸை வந்து உள்ள கொண்டு வராங்க. இப்போ நமக்கு வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்னு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா வந்து அது வந்து சட்டம் உருவாக்கக்கூடிய இடம். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம். ஓகேவா? அப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பர்ஸ் வந்து ஒருத்தரா இன்க்ளூட் பண்றாங்க. அதனாலதான் வந்து கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கவுன்சில் ஆக்ட்ஸ் எல்லாம் எப்ப இருந்து வருதுன்னா, ஃபர்ஸ்ட் 1861ல ஒரு கவுன்சில் ஆக்ட் வருது, ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆக்ட். இந்த இயர் வச்சு நான் வச்சுக்கோங்க. 1858க்கு அப்புறம் 1861ல வருது. இப்போ அடுத்து இதுக்கு அடுத்து இந்த கேப்ல என்ன நடக்குது அப்படின்னா, 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி வந்து உருவாகுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கட்சி இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்துல உருவான கட்சி. ஓகே, இந்த கட்சி வந்து 1885ல உருவாகுது. அதோட உருவாகும் போது அதோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, அரசாங்கத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அரசாங்கம் நமக்கு திரும்ப ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படிங்கறதுனால அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா வந்து உருவாகுறாங்க. அப்போ இவங்க இந்த கட்சி உருவாக்கி இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, 1892ல இன்னொரு கவுன்சில் ஆக்ட கொண்டு வராங்க. அந்த 1892 ஆக்ட் படி இன்னும் இந்தியன்ஸோட மெம்பர் கவுன்சில் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. முதல்ல 4 பேரா இருந்திருப்பாங்க, அப்புறம் அதை 16 பேரா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி மெம்பரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது கண்டிப்பா மறக்காது. அதனாலதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது நமக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இப்போ ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் முன்னாடி கிடையாது. வெறும் பெங்கால் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் இருக்கும், ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சாங்க. ஓகேவா? ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. இப்போ இந்த ஈஸ்ட் பெங்கால் தான் இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ். ஓகேவா? நமக்கு இந்தியால வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஈஸ்ட் பெங்கால் எங்க இருக்குன்னா, ஈஸ்ட் பெங்கால் தான் பங்களாதேஷா இப்ப இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி 2ஆ பிரிச்சாங்க. எப்ப பிரிச்சாங்க அப்படின்னா 1905ல பிரிச்சாங்க. ஓகேவா? 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுவுமே நம்ம கொஸ்டின் 1905 மேல எழுதிருக்கும் பாருங்க. 1905ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல.
பெங்காலை வந்து ரெண்டா பிரிச்சது 1905ல. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க பிரிச்சதே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருக்கவங்க எல்லாம் ஹிந்துஸா இருப்பாங்க மேக்சிமம் மெஜாரிட்டி. ஈஸ்ட் பெங்கால்ல இருக்கவங்க எல்லாமே ஃபுல்லா முஸ்லிம்ஸா இருப்பாங்க மேக்சிமம். அப்போ நீங்க ஒன்னா இருந்தாதான் எங்க கூட சண்டை போட்டிருப்பீங்க, ரெண்டா பிரிச்சு விட்டா உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முஸ்லீம் சொல்லி பிரிச்சு விட்டாங்க. ஓகே, அப்ப இருந்துதான் நம்ம ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஆல்ரெடி சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறுறதுக்கு காரணம் இந்த பிரிவினை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இதுல முஸ்லிம்ஸ் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரியா வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அது வந்து முஸ்லீம் லீக் கட்சி, முஸ்லீம் லீக் பார்ட்டி. ஓகே, இப்போ இந்த பார்ட்டியுமே என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக 1909ல ஒரு ஆக்ட் வருது. ஓகே, அதுவும் கவுன்சில் ஆக்ட் தான். அந்த கவுன்சில் ஆக்டோட இன்னொரு பேர் வந்து மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் தான் ஒரு சில முக்கியமான ஆக்ட்ஸ். இன்னுமே நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. நம்ம அது வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வேற ஏதாவது கொஸ்டின் வரும்போது அது ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகே, இப்போ இது இப்போதைக்கு இந்த இயர்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஈவெண்ட் வச்சு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.